ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. வெல்கம் டு ஜார்ஜியா. நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம். ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புனோம். இங்கே வந்து நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட் போயிட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clockே போயிட்டோம். அங்கே வந்து லான்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து லான்ச். சாப்பாடெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு எடுத்துகிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனதுனால அப்படியே வெயிட் பண்ணி நிற்கும். நாங்கள் ஏர் அரேபியாவில் தான் போயிருந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் ஏறி இப்போ ஜார்ஜியா போகலாமா? ஸோ ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்து ஜார்ஜியாவில் தான் லேண்ட் ஆக போகிறோம். ஜார்ஜியாவில் போய் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜார்ஜியாவுக்கு வந்து யூஏஇலேருந்து 3.5 hours தான் ட்ராவல். ஸோ கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே ஸ்னோலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். மேகத்துக்கு கீழே பார்த்தா சூப்பராக தெரியுது. ஜார்ஜியா நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆக போகிறோம் பாருங்கள். லேண்ட் ஆக போகிறோம். ரொம்ப மழையாக இருந்துச்சு அந்த டைமில். நாங்கள் போகிற டைமில் வந்து ரொம்ப மழை, ஸ்னோ கூட பெஞ்சிட்டு இருந்துச்சு. சில இடத்துல ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு, சில இடத்துல வந்து மழை. நாங்கள் வந்து டிப்லிசி ஏர்போர்ட் தான் போயிருந்தோம். டிப்லிசியில் தான் ஸ்டேயுமே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சு. நம்ம இப்போ லேண்ட் ஆகிட்டோம். நமக்காக வந்து கைடு வந்து வெளியில் வெயிட் பண்ணி நின்னாங்க. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு வேனுமே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து மொத்தம் 3 ஃபேமிலி போனதுனால ஒரு வேன் வந்து புக் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஒரே மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வெளியில் வந்தால் எங்களுக்காக கைடும் வேனுமே வந்து வெயிட் பண்ணி நின்னாங்க. அப்படியே நாங்கள் எல்லாருமே இந்த வேனில் தான் ஏறி அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ரூமுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு மாதிரி எடுத்திருந்தோம். அதில் வந்து 3 பெட்ரூம் ரூம் தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த கண்ட்ரிலேயே நாங்கள் பார்த்த ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, எந்த ஒரு டாய்லெட்லேயுமே வந்து ஹேண்ட் ஃப்ளஷ் வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப ரேர் தான். ஏதோ ஒரு 10% தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் கைட்கிட்ட சொல்லி ஃப்ளஷ் இருக்கதா பார்த்து உள்ள அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு. ஸோ இது வந்து 3 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இங்கேருந்து வெளியில் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. பால்கனிலேருந்து வெளியில் பார்த்தா வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு பெட்ரூம். இங்கே வந்து பால்கனி கிடையாது, விண்டோ தான் இருந்துச்சு. அப்புறமா இன்னொரு பெட்ரூம் இருந்துச்சு, அங்கேயுமே வந்து பால்கனி இருந்துச்சு. ஸோ ஒரு கிச்சன், ஒரு ஹால், அப்புறமா 3 பெட்ரூம், அப்புறமா பால்கனி, இவ்வளோ தான். வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் வந்து நமக்கு வந்து சமைச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி எல்லாமே வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பால்கனி வியூ நல்லா இருக்குல்ல. நாங்கள் ரூமுக்கு வந்து 1 hourலேயே டக்கு டக்குன்னு எல்லாருமே ரெடியாகி உடனே வந்து ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ரைஸ், அப்புறமா கிரில்டு சிக்கன், பீஃப் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு வந்து. ஓகே, சாப்பிட்லாம், நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருந்தோம். அப்புறமா வந்து கைடு வந்து எங்களை வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகணும். ட்ரெயின் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் வியூ. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த பார்க். நாங்கள் வரும்போது வந்து லைட்டாக ஐஸ் கட்டி மலை மாதிரி வச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்னோ இல்லாமல் லைட்டாக ஒரு ஐஸ் கட்டி மலை மாதிரி பெஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறமா இது வந்து மதர் ஆஃப் ஜார்ஜியா. இவங்க வந்து ஒரு கையில் வந்து வாள் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் வந்து ஒயின் வச்சுருப்பாங்க.
அதுக்கு ஒரு ஸ்டோரியுமே வந்து சொல்லி தந்தாங்க. இது வந்து கேபிள் கார் போயிருந்தோம். கேபிள் காரில் வந்து போனோம். பட் எங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து ஒழுங்கா எடுக்க முடியலை, வீடியோ எடுக்க முடியலை. அதுக்காகவே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு நாள் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறதுக்காக வேண்டி மறுபடியும் இந்த கேபிள் காரில் போனோம். பாருங்கள், கேபிள் காரில் அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா அப்படியே நடந்து ஒரு மாலுக்கு போனோம். சரி கொஞ்ச நேரம் மால் போய் பார்ப்போம் அப்படின்னு போகிற வழியில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த யூரோப்பியன் கண்ட்ரி எப்படி இருக்கும் நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம், அதே மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறமா வந்து மாலுக்கு போயிட்டு ரொம்ப லேட் ஆனதுனால அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். எபிசோட் 2 வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.